இப்போவே கிளம்பலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another சூப்பரான வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செம்போத்து லேக் நோக்கி போயிட்டுருக்கோம். முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூவிட்டி தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கைஸ் குருநாகலை டவுன் பாஸ் பண்ணி இடையில வந்து ஒரு ஷாப்பில் வந்து இளநீ குடிச்சிட்ருக்கோம். இங்கேருந்து செம்போத்து லேக்கு நோக்கி போகிறது தான் இன்றைக்கி. செம்போத்து லேக் மேஜிக்கலாக இருக்கும் கைஸ். வாங்க சேர்ந்து பயணிக்கலாம். Kulinani? Kulinani? நல்லா இருக்கு கைஸ். மாம்பழம் இல்லை மாங்காய் தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க கைஸ், பழுத்தும் பழுக்காமலும் செம்மையாக இருக்குது. அப்படி பார்ப்போமா? சட்டிலாக இருக்குது. நம்ம இன்னொரு 1 hour ட்ராவல் பண்ணி போகணுங்க செம்போத்து லேக்குக்கு. தவ கப்பான் நான் தவ துணா கப்பான் வாகனின்னா கட்டிங் ஸ்கில்ஸ் பாருங்க guys. Kurumba kapan kote dihet enawani kawudiyan thank you. பாரு ட்ரை பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. நம்ம நல்லா இருக்கு. அவ்வளோ ஸ்வீட் இல்லை. சாமான சொன்ன மாதிரி 7.5 out of 10 கொடுக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நிறைய இருக்குது. எலக்ட்ரோலைட்ஸ் நமக்கு நிறையவே கிடைக்கும். டயர்டாக இருக்கும், மார்னிங்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதனால குடிச்சா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த முன்னாடி இருக்க ட்ரீ பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு. இந்த ரோடுக்கு மேலே ஒரு கெனபி மாதிரி. ஒரு அரச மரம் ஒன்று guys. நம்ம வந்து இப்போ மாத்தளை டவுன் கிட்ட வந்துட்டோம். மாத்தளை டவுன் பாஸ் பண்ணி தான் செம்போத்து லேக் ரோடு கைஸ். மாத்தளை டவுனில் போய்ட்டு நம்மளுக்கு காட்டுறேன். ரோட் சூப்பராக இருக்குது கைஸ். நாங்கள் வந்து மாத்தளை டவுனுக்கு வந்திருக்கோம். இந்த லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மாத்தளை முத்துமாரி அம்மன் கோவில். கலர்ஃபுல். ஸோ சூப்பர். இதுதான் மாத்தளை டவுன் கைஸ். இங்கேருந்து இன்னொரு 24 கிலோமீட்டர்ஸ் நம்ம போகணும். வாங்க போகலாம். ஷோ இப்போ வந்து நம்ம ரத்வத் அப்படின்ற எஸ்டேட்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் கைஸ். நான் இப்போ போட் போட்டு தான் ரத்வத் டீ ஃபேக்ட்ரி எல்லாம். டீ பிளான்டேஷன் ஒன்று தான், சில்லுன்னு இருக்குது. ரத்வத்தை இந்த ஊருக்கு பேர். ரோட் சூப்பராக இருக்குது கைஸ், பார்த்துருப்பீங்க. கைஸ் நம்ம வந்து மெயின் ரோட்லேருந்து பிரிஞ்சு வந்து பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ரோடு ஒன்றில் போயிட்டுருக்கோம். இப்படிதான் ரோடு. அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ரோட்லேருந்து திரும்ப மேப்பில் நீங்கள் கூகுள் மேப் போட்டு வந்தாலே தெரிஞ்சிடும். கேட்டெல்லாம் வர தேவையில்லை. செம்புவத்தை லேக்குன்னு போட்டால் அங்கே சொன்னாங்க அந்த 3 வீலர் இருக்கிறவங்க கொஞ்சம் ரோடு உடஞ்சிருக்கு, போக முடியாது காரில், ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் போகணும் அப்படின்ற மாதிரி. பட் அவ்வளோ ரொம்ப உடஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறோம் கைஸ். நம்ம போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். ஏன்னா நம்ம வண்டி சின்னது தான், கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்குது. போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். ஏன்னா நம்ம வேர்ஸ்டான ரோட்ஸ்லேயே போயிருக்கோம். ஒரு சத்தமும் இல்லை, அமைதியாக இருக்க கைஸ். ஒரு சத்தமும் இல்லை, நான் போகிற சத்தம் மட்டும்தான். இந்த ஒரு எஸ்டேட் ஆக்சுவலாக பாருங்க, வீடுகள்லாம் இருக்குது, கோழியெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஒரு பைக்குக்கும்
ஆஹா பைக்கும் காருமே போக முடியாது இந்த ரோட்ல. பைக் வந்தாலே நீ சின்னவங்க ஹெல்ப் பண்றான். என்னது குரஸ் 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 நான் சாப்பிட மாட்டேன். வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. வெகன்னார் ஒன்று மாதிரி ஒரு வண்டி ஒன்று வந்துச்சு கைஸ். நான் அவங்ககிட்ட கேட்டோம் ஸ்லோவாக போகலான்னு சொன்னாங்க. அவ்வளோ ரிஸ்கி இல்லைன்னு, நம்ம பார்க்காத ரோடா அப்படின்னு போகிறோம். நாங்கள் ரோட் சின்னதாக இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ். ரோடை பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இந்த கண்ட்ராஸ்ட்டை பாருங்கள், கலர்ஸ். காற்று கொஞ்சம் ஜில்லுன்னு வருது கைஸ். என்ன சாமானா காற்று வந்து கொஞ்சம் இவ்வளோ நேரம் சூடாக தான் இருந்துச்சு வெளியில், ஆனால் இப்போ கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. ஷட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு டெம்பரேச்சர் டவுன் ஆகிருக்கு. இப்போ டைம் வந்து 2:50, 2:50 பகல். ரொம்ப ஸ்டாப் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தோம். அதான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. பட் நான் நினைக்கிறேன் இதுதான் பக்கா டைமிங் அந்த லேக்குக்கு போகிறதுக்கு. எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணல கைஸ். அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்த்துட்டு தான் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்டல் அந்த மாதிரி எங்கே ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறோம். சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இது ஒரு சின்ன எஸ்டேட் ஒன்று பாருங்க, அழகான எஸ்டேட் கைஸ். சின்ன கோயில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ரோட் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. இந்த காரை வந்து ஆஃப் ரோடராக சேஞ்ச் பண்ணிட்டேன். கைஸ் பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குன்னு? அதில் தான் போயிட்டுருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த கல் பாரு, இவ்வளோ பெரிய கல் பாரு ஒன்று இருக்குது இந்த இடத்துல. பயங்கரமாக இருக்குது, ரோடே மூடுற மாதிரி. பார்த்தீங்களா ட்ரைவ் பண்ணி வந்தோம் கைஸ். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வீடெல்லாம் இருக்குது கைஸ். ஒரு சின்ன எஸ்டேட் மாதிரி ஒரு 4-5 வீடு இருக்குது. அவ்வளோ ஐசோலேட்டட்லாம் இல்லை, ரோடு அப்படி இருக்குது. அந்த 3 வீலர் வரவங்க வந்து அவன் பெருசாக எப்படி சொல்கிறது, அவன் டிமோட்டிவேட் பண்ணுறான் காரில் போகாதீங்கன்னு. பட் ரோடு ஓகே தான். இந்த வீடெல்லாம் இருக்குது. வர வழியில் இந்த இடத்துல ஒரு அக்கோமடேஷன் இருக்குது, போலோ பங்களோன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இந்த இடத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது காட்ட தான் உங்களுக்கு நான் ஆன் பண்ணேன். இந்த சைட் ஃபுல்லாக மவுண்டன், இந்த ரோட். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு டீ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது கைஸ். ஃபங்க்ஷன் ஆகுதான்னு தெரில. பார்ப்போம் இங்கே அக்கோமடேஷன் இருக்குதான்னு. மேபி இங்கே ஸ்டே பண்ணலாம், இல்லைன்னா வேறு பிளேஸ் ஒன்று தான் பார்க்குறோம். போத்தோஸ் பிளான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இந்த இடத்துல. இது வந்து ஒரு ஹப் மாதிரி. நீங்கள் இந்த ரோட்டில் வந்து இங்கே வந்து இதில் தான் பார்க் பண்ணணும் இந்த இடத்துல. இந்த டீ ஃபேக்ட்ரி வந்து ஸ்லீப்பிங் டீ ஃபேக்ட்ரி, அதாவது சைலண்ட் டீ ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்களாம். அபேண்டன், இப்போ பானையில் இல்லை. இங்கே நீங்கள் வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கே கவுண்டர் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் டிக்கெட் கவுண்டர்னு ஒரு போர்ட் போட்டிருக்காங்க. இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். லோக்கல்ஸ்க்கு வந்து ஒருத்தருக்கு 400 rupees ஸ்ரீலங்கன் மணி. இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த வழியாக நீங்கள் நடந்து போகணும். உள்ளே வந்து நான் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை கைஸ், பெருசாக இல்லை. இங்கே ஒரே ஒரு பங்களோ இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணோம், அங்கே யாருமே இல்லை. booking.comலேயும் இன்றைக்கி நைட்டுக்கு அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அக்கோமடேஷன் வந்து நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் பார்க்க முடியாது, கொஞ்சம் வெளியில் தான் பார்க்கணும். மேபி ரிவர்ஸ்டன் அந்த மாதிரி ஏரியாவில் பார்க்கணும். இங்கே ஒரு சின்ன கேட் இருக்குது. கேட்டை பாஸ் பண்ணி உள்ளே போயிட்டு செம்போத்து லேக் இருக்குது இல்லையா, அதாவது இங்கேருந்து 700 மீட்டர் நடந்து போகணுமா. அது உள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது கைஸ். அங்கே வந்து நம்ம பெரிய அளவு ரெஸ்டாரண்ட் இல்லை, அவர் சொன்னார் இந்த ரொட்டி டீ அதெல்லாம் இருக்கும்னு. அதில் தான் லஞ்ச் அடிக்கணும் இன்றைக்கி. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியில் பாருங்கள் அச்சார் வைக்கிறார் அங்கிள், விரல் வச்சாரு. ஸ்கூல் போகிறதா? அங்கிள் வந்து விரல் வச்சிருக்காரு, அன்னாசி வச்சிருக்காரு பாருங்க.
டங்கியாக ஸ்பைஸியாக செஞ்சு தருவார். இல்லை பரவாயில்ல, தேங்க்யூ. சந்தோஷம். தேங்க்யூ. எனக்கு ஒரு விரல் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு போக எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. வீட்டில் செஞ்சு எடுத்து வருவீங்களா? தேங்க்யூ. பாருங்க லவ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியை ஆல்ரெடி வாங்கிட்டோம். அண்ணாசி அதனால் அவர் கூப்பிட்டு கொடுக்குறாரு. டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருக்கும். பாருங்கள், சின்ன உடஞ்ச பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஒரு கிலோமீட்டர் மேய்க்க போகணும். மேலே அந்த பையனை சண்டைக்கு தனிக்கார கண்டைக்கே போகணும். ரொம்ப பிச் பண்ணுறாங்க கைஸ். என்ட்ரன்ஸ் எடுத்தோம் இல்லையா டிக்கெட், அவங்களே சொல்கிறாங்க 700 மீட்டர்ஸ் மாதிரி தான் நடந்து போகணுன்னு. ஆனால் இந்த இடத்துல ஒரு த்ரீ வீல் பார்க் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க 1 கிலோமீட்டர் மாதிரி போகணும், த்ரீ வீலர் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அதெல்லாம் தேவையான நடந்தே போகலாம். ஆமாம், இந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு லேக்கு விசிட் பண்ணுறோன்னா அந்த ரோட்லலாம் நடந்து போயிட்டு பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். அங்கேயே போயிட்டு த்ரீ வீல் இறங்கிட்டா தேர்ஸ் நோ ஃபன் இல்லையா கைஸ். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒர்த் இட். செம்மையாக இருக்குது. எங்கேயோ கொண்டு அப்படியே செட்டப் பண்ணி வச்ச மாதிரி என்னால் நம்பவே முடியலை. மேலே மேலே மலை ஏறி தான் வந்தோம். வரும்போதும் ஏற்றமாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே நடந்து வரும்போதும் ஏற்றமாக தான் இருந்துச்சு. மேலே பாரு, இப்படி ஒரு லேக் ஃபோமாக இருக்குது, வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது கைஸ். இஸ் கம்ப்ளீட்லி ஒர்த் இட். எவ்வளோ டயர்டாகி வந்தாலும் செம்ம ஒர்த் இட். லேக் பாரு இவ்வளோ இதாக இருக்குன்னு, கிளியராக இருக்குன்னு பாருங்க, சுத்தமாக நீட்டாக. அதில் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக செம்மையாக இருக்குது காய்ஸ். வாவ், செம்ம எக்ஸைட்டட், செம்ம ஹாப்பி. மேட் த ரைட் கால், மேட் அ ரைட் டிசிஷன் அப்படின்னு. இந்த பிளான்ஸ் பாருங்கள், இதுக்கு நடுவில் பாருங்கள் ஸ்டெம் அதில் வளர்ந்து எப்படியே மரம் மாதிரி போயிட்டுருக்கு. அசிவாக இருக்குது. இது ஒரு வகையான கள்ளி செடின்னு தான் நினைக்கிறேன். லேக் கண்ணாடி மாதிரி இருக்குது காய்ஸ். அந்த ட்ரீஸ் எல்லாம் பாருங்கள், அந்த ட்ரீஸை பாருங்களேன், பைன் ட்ரீஸ்ன்னு நினைக்கிறேன். வாவ், க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது அதெல்லாம். செம்ம பிளேஸ் காய்ஸ். இது ஒரு ஹிடன் ஜெம் ஆக்சுவலாக. இல்லை ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னால் அதில் போய் ஃபஸ்ட்டாக சாப்பிடலாம். ஆமாம், அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டாக போய்ட்டு சாப்பிடலாம், சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், இதில் வரும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் செஞ்சு வச்சுருக்காங்க. நேச்சுரலாக மேலேருந்து அந்த பாருங்க தண்ணி வருது, உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல பாருங்கள், இப்படி தண்ணி வருது ஆறு மாதிரி, ஒரு சின்ன அருவி மாதிரி. அதுலேருந்து வந்து இந்த இடத்துல ஃபில் ஆகி மறுபடியும் இப்படியே போயிட்டு இந்த லேக்குள்ளே போகுது. ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். இந்த மாதிரி சேஞ்சிங் ரூமும் வச்சுருக்காங்க. இங்கே இந்த இடத்துல சேஞ்சிங் ரூம் இருக்குது, ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜிப்லைனும் இருக்குது கைஸ் இங்கே. இதெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஜிப்லைன் இருக்குது. இல்லை அங்கே மேலே ஒரு சின்ன சமஹட் மாதிரி செஞ்சு அதுலேருந்து இப்படி ஜிப்லைனில் வரலாம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ரொம்ப தூரம் இல்லை கைஸ். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு இல்லை ப்ரைஸ் லீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். கம்மியாக தான் இருக்குது ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வியூ பாருங்கள் கைஸ். லேக்கோடே நீங்கள் இருந்து சாப்பிடலாம். லேக்கில் வந்து அதுக்கப்புறம் ஸ்வான் போட் இருக்குது, கயக் இருக்குது, இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நம்ம சாப்பிட்டுட்டு எனர்ஜெட்டிக்காக போயிட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கயக்கிங் போடுறாங்க, ஸ்வான் போட்டில் போடுறாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். கொஞ்சம் ஐட்டம்ஸாக இருக்குது. அதில் இன்றைக்கி நமக்கு வந்து மேகி இல்லை. ஓகே, அது மட்டும்தான் சமைக்கிறது, மிச்சமெல்லாம் சமைச்சது. ரொட்டி இருக்குது இல்லையா, ரொட்டி இருக்குது. அப்புறம் வெஜிடபிள் ரொட்டி, அது சூடாக இருக்குது, வார்மாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெஜிடபிள் ரொட்டி ஃபஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்ட்.
பாருங்க யூஷுவல் ஸ்டஃபிங் தான் பொட்டேட்டோ வச்சுருக்காங்க, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? சுட சுட ஓகே. சாஃப்டாக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் சாங் மாதிரி சாப்பிட டேஸ்ட் கூடுது. சூப்பராக இருக்கு. இதோட டீ சொல்லியிருக்கோம். டீயும் உங்களுக்கு பிடிச்சிட்டு எப்படின்னு டேஸ்ட் சொல்கிறேன். இது வந்து $100. அப்புறம் இந்த ரொட்டிக்கு இந்த காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஒரு சின்ன பீஸ் எடுத்து கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்குது போல். இப்படி வச்சு இப்படி மாடிச்சு சூடாக இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. மஸ்ட் ட்ரை. ஆனியன் ஸ்வீட்னஸும் இருக்குது. சீனி சாம்பார், இது சீனி சாம்பார். ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்டு டீ வந்து நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் பார்த்துக்கோங்க. டீ பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குது. கலரெல்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? நிறைய இருக்குது, அதை எடுத்துக்குவோம். சூடு செம்ம பர்ஃபெக்ட், கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது. சுகரும் சூப்பர், காடமம் போட்டிருக்காங்க, வேறு லெவலாக இருக்குது. டீ 10 out of 10 செம்மையாக இருக்கும். சாமன் ஹவுஸ் த டீ? அன்பிலீவபிள். எக்ஸ்பெக்ட் பண்ணல எப்படி இருக்கா. இன்னொன்று கிராப் பண்ணிட்டு வந்திருக்கேன் கைஸ், ரோல்ஸ். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ரோல்ஸ் வந்து சூப்பரான ஐட்டமில் கொஞ்சம் டிப் பண்ணி சாப்பிட போகிறேன். அவள் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு டீ தான் ஹைலைட்டு. இது ஓகே கைஸ். ஓகேவா இருக்கு. மிச்சமெல்லாம் செம்மையாக இருக்கும். கைஸ் இது நேச்சுரலாக ஃபார்மான லேக் மாதிரி இருக்குல்ல, அதே டவுட்ஃபுல்லாகவே இருந்துச்சா. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குமா. அதனால இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது கேளுங்க எப்படி உருவானுச்சு இந்த லேக். சொல்லுங்கண்ணா. இது வந்து வெள்ளைக்கார காலத்தில் உருவாக்குனதுன்னா அந்த ஃபேக்ட்ரி வேலை செய்ய கரண்ட் எடுத்து இதால் அது வந்து அதுக்கப்புறம் மெயின் கரண்ட் வந்ததை விட அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது டூரிசமாக செஞ்சு எடுத்துருக்காங்க. இப்போ வரலாம் ஸ்டேட்டில் தவிர பெரிய தூரம் வந்து அவர் செஞ்சு எடுத்தாங்க. நேச்சுரலாக இருந்திருக்கீங்க லேக், சின்னதாக இருந்தது, அது பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்து டூரிசத்துக்கு. இப்போ இங்கே இந்த தேயிலெல்லாம் கொண்டு எடுக்கிறது இல்லை? எடுக்கிறாங்க. ஆனால் ஃபேக்ட்ரி மூடிட்டாங்க. வேறு ஃபேக்ட்ரி கொடுப்பாங்களா? சரி, ஓகே. இது எப்படி உங்களுக்கு கான்ட்ராக்டா? இது இல்லை, நாங்கள் இங்கே வேலை செய்யணும். இது சுமார் ஒரு 4 வருஷமா தரோம். சரி, இது எஸ்டேட்டுக்கு சொந்தமானதா? சமப்புகார். ஓகே, தேங்க்யூ. இங்கிலீஷ் பீப்புள் காலத்தில் கட்டின ரெசர்வோ சின்னதாக. ஓ, ஃபேக்ட்ரிக்கு கரண்ட் எடுக்கிறதுக்காக. ஓகே ஓகே. ஒரு மெயின் கிரிட்டில் கரண்ட் வந்த பிறகு அதுதான் ஸ்டோரி கைஸ். நம்ம எந்த இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ண, இந்த யூடியூப்காக ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணது, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கு ஒரு யூனிக்கான ஹிஸ்ட்ரி இருக்கும் கைஸ். அந்த ஹிஸ்ட்ரியை தேடிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே வந்து சேஞ்ச் ஆகிரும். நான் அது வந்து பேக்பேக்கர் குமார் கிட்டே இருந்து தான் லேர்ன் பண்ணேன். அவர் ரொம்ப ஹிஸ்ட்ரி சொல்லுவார் இல்லையா, எவ்வளோ ஹிஸ்ட்ரியாக சொல்கிறான்னு பார்த்தா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஹிஸ்ட்ரியோட பார்க்கும்போது இட் ஹேஸ் மோர் மீனிங் மாதிரி இருக்கு. ரொம்ப ட்ராங்குயிலான நேச்சர் கைஸ், ரொம்ப காமாக இருக்குது. ட்ரீஸ் தான் ஹைலைட்டே. ஓ, பைன் ட்ரீஸ் எல்லாம் சரி, அது ப்ரிசர்வ் பண்ணி. ஆமாம், ஆனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க கைஸ். லைக் ஒரு சின்ன குப்பை கூட இல்லை லேக்கில், ஒரு சின்ன தூசு ஒன்றுமே இல்லை. செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வாரவங்களுக்கும் செம்ம கூடோஸ், நல்லாவே
ஒழுங்காக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா சூப்பரான விஷயம். இன்னொன்று இது வந்து ஒரு நிஷ் செலக்டிவ் நிஷ் ஏரியா கைஸ், ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னொன்று ஈஸியாக வந்துட்டு நிறைய இடத்த பார்த்து அப்படியும் இல்லை, இதுக்காகவே வரணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் உங்களோட டே போயிடும். பாருங்க நாங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள், 4 o'clock ஆகுது. டே ஸ்பெண்ட் பண்ணி அந்த நேச்சர் லவர்ஸ் அவங்க தான் மோஸ்ட்லி வராங்க.